ஓம் சாந்தி. 13/10/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும். ஆகையால் மாயையின் அவகுணங்களை தியாகம் செய்யுங்கள். கோபப்படுவது, அடிப்பது, தொந்தரவு செய்வது, தீய காரியங்கள் செய்வது, திருடுவது போன்ற அனைத்தும் மகா பாவம் ஆகும். கேள்வி: இந்த ஞானத்தில் இந்த குழந்தைகள் வேகமாக செல்ல முடியும்? யாருக்கு நஷ்டம் ஏற்படும்? பதில்: யாருக்கு தனது வரவு செலவு கணக்கு வைப்பதற்கு வருகிறதோ அவர்கள் இந்த ஞான மார்க்கத்தில் தீவிர வேகத்தில் செல்ல முடியும். யார் ஆத்மா அபிமானியாக இல்லையோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வரவு செலவு கணக்கு வைக்கும் பழக்கம் இருக்கிறது. அவர்கள் இங்கும் வேகமாக செல்ல முடியும். பாடல்: முகத்தை பார் மனிதா. ஓம் சாந்தி. ஆன்மீக நடிப்பு நடிக்கும் குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் ஆத்மாதான் எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் மனிதர்களுக்கானது அல்லவா? குழந்தைகள் இந்த நேரத்தில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். வேத சாஸ்திரங்கள் படிக்கலாம், சிவ பூஜை செய்யலாம். இருந்தாலும் இதன் மூலம் என்னை யாரும் அடைய முடியாது என்று தந்தை கூறுகிறார். ஏனென்றால் பக்தி என்றாலே கீழே இறங்கும் கலை. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது என்றால் அவசியம் வேறு எதன் மூலமாகவாவது கீழே இறங்கவும் வேண்டும். இது ஒரு விளையாட்டு. இதனை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. சிவலிங்கத்தை பூஜை செய்கின்ற பொழுது அவரை பிரம்மா என்று கூற மாட்டார்கள். அவ்வாறென்றால் யாரை வழிபடுகிறார்கள்? அவர் யார்? அவரை ஈஸ்வரன் என்று புரிந்து கொண்டு பூஜை செய்கிறார்கள். நீங்கள் முதலில் பக்தி செய்ய ஆரம்பித்த பொழுது வைரத்தினால் ஆன சிவலிங்கத்தை உருவாக்கினீர்கள். இப்பொழுது ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். அதனால்தான் கல்லால் உருவாக்குகிறீர்கள். அந்த காலகட்டத்தில் வைரலிங்கம் 4-5 ஆயிரம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதன் விலை 5-7 லட்சம். அப்படிப்பட்ட வைரம் இப்பொழுது கிடைப்பதும் கடினம். கல் புத்தியாக ஆகிவிட்டீர்கள். அதனால்தான் ஞானம் இல்லாததால் கல்லை பூஜை செய்கிறார்கள். ஞானம் இருப்பதால் நீங்கள் பூஜை செய்வது கிடையாது. சைத்தன்யமானவர் எதிரில் இருக்கிறார். அவரைதான் நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். நினைவின் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை அறிவீர்கள். கீதையிலும் கூறப்பட்டு இருக்கிறது. ஹே குழந்தைகளே, பிராணி என்று ஆத்மாக்களுக்கு தான் கூறப்படுகிறது. பிராணன் நீங்கிவிட்டால் பிணங்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஆத்மா வெளியேறி விடுகிறது. ஆத்மா அழிவற்றது ஆகும். ஆத்மா ஷரீரத்தில் நுழைகின்ற பொழுது அது சைத்தன்யமாக இருக்கிறது. தந்தை கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, எந்த அளவு தெய்வீக குணங்களை தாரணை செய்து இருக்கிறேன். எந்த விகாரமும் கிடையாது. திருடுவது போன்ற எந்த அவகுணங்களும் கிடையாது தானே என்று தனக்குள் சோதியுங்கள். அசுர காரியங்கள் செய்தால் கீழே விழுந்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த நிலையை அடைய முடியாது. கெட்ட பழக்கங்களை அவசியம் நீக்க வேண்டும். தேவதைகள் ஒரு பொழுதும் யாரிடத்திலும் கோபப்பட மாட்டார்கள். இங்கு அசுரர்களின் மூலம் எவ்வளவு அடி வாங்குகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களாக ஆகிறீர்கள் எனும் பொழுது மாயை அந்த அளவு எதிரியாக ஆகிவிடுகிறது. மாயையின் அவகுணங்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அடிப்பது, தொந்தரவு செய்வது, தீய காரியங்கள் செய்வது போன்ற அனைத்தும் பாவமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். திருடுவது போன்றவைகள் மிக பெரிய பாவம். பாபா, எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம் என்று நீங்கள் தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். ஆனால் நினைவின் மூலம் என்ன கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது.
அவர்கள் தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை. பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என்று ஒரு புறம் கூறுகிறார்கள், மற்றொரு புறம் லிங்க பூஜை செய்கிறார்கள். நீங்கள் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டும். மகான் ஆத்மா என்று யாரை கூறுவது என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். சிறு குழந்தையாக சொர்க்கத்தின் இளவரசராக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் மகான் ஆத்மாவா அல்லது இன்றைய நாட்களின் கலியுக மனிதர்களா? அவர் விகாரத்தின் மூலம் பிறப்பது கிடையாது. அது விகாரமற்ற உலகம். இது விகாரமான உலகம். விகாரமற்றவர்களுக்கு பல பட்டங்களை கொடுக்க முடியும். விகாரிகளுக்கு என்ன பட்டம் கொடுக்க முடியும்? உன்னதமானவர்களாக ஒரே ஒரு தந்தை தான் ஆக்குகிறார். அவர் அனைவரையும் விட உயர்ந்தவர் ஆவார். மற்ற அனைத்து மனிதர்களும் நடிகர்கள். ஆக அவசியம் நடிப்பதற்கு வந்தே ஆக வேண்டும். சத்யுகம் உன்னதமான மனிதர்களின் உலகம். மிருகம் போன்ற அனைத்தும் கூட உன்னதமாக இருக்கும். அங்கு மாயை ராவணன் கிடையாது. அங்கு தமோகுண மிருகங்கள் இருக்காது. மயில் விகாரத்தின் மூலம் குழந்தை பெற்றெடுப்பது கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆண்மயில் கீழே சிந்தும் கண்ணீரை பெண்மயில் பருகிவிடும். தேசிய பறவை என்று கூறுகிறோம். சத்யுகத்திலும் விகாரத்தின் பெயர் கிடையாது. சத்யுகத்தின் முதல் இளவரசராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் தலையின் மீது மயிலிறகை காண்பித்து இருக்கிறார்கள் என்றால் ஏதாவது ரகசியம் இருக்கும் அல்லவா? ஆக இவை அனைத்து விஷயங்களையும் தந்தை தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறார். அங்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு விகாரம் இருக்காது. உங்களை தேவதைகளாக ஆக்குகிறேன் என்றால் நீங்கள் தங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். உழைப்பு இல்லாமல் உலகின் எஜமானர்கள் ஆகிவிட முடியாது. எவ்வாறு உங்களது ஆத்மா பிந்துவாக இருக்கிறதோ அதே போன்று தந்தையும் பிந்துவாக இருக்கிறார். இதில் குழப்பமடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பார்க்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். பார்க்க முடிகின்றவர்களை நீங்கள் அதிகமாக பூஜை செய்து விட்டீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த லாபமும் கிடைக்கவில்லை. இப்பொழுது நான் சரியான முறையில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எனக்குள் நடிப்பின் முழு பாகமும் நிறைந்திருக்கிறது. பரம ஆத்மா அல்லவா, சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கிறார். எந்த குழந்தையும் தங்களது லௌகீக தந்தையை இவ்வாறு கூற மாட்டார்கள். ஒருவர் மட்டுமே கூறப்படுகிறார். அப்பா என்று கூறுவதற்கு துறவிகளுக்கு குழந்தைகள் கிடையாது. இவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். ஆஸ்தி கொடுக்கிறார், அவர்களுடையது. இல்லற ஆசிரமம் கிடையாது. நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். முதலில் நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு கீழே இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது யாரும் தங்களை சுப்ரீம் என்று கூறிக்கொள்ள முடியாது. தன்னை கீழானவன் என்று நினைக்கிறார்கள். தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். எனக்குள் எந்த விகாரமும் கிடையாது தானே என்று தனக்குள் சோதனை செய்யுங்கள். இரவில் தினமும் தனது கணக்கை பாருங்கள். வியாபாரிகள் எப்பொழுதும் தங்களது கணக்கை பார்ப்பார்கள். அரசாங்க ஊழியர்கள் கணக்கை பார்ப்பது கிடையாது. அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் கிடைக்கிறது. இந்த ஞான மார்க்கத்திலும் வியாபாரிகள் வேகமாக முன்னேறி செல்கிறார்கள். படித்த அலுவலர்கள் அந்த அளவிற்கு கிடையாது. வியாபாரத்தில் இன்று 50 ரூபாய் சம்பாதிப்பார்கள், நாளை 60 ரூபாய் சம்பாதிப்பார்கள். சில நேரங்களில் நஷ்டமும் ஏற்பட்டுவிடும். அரசாங்க ஊழியர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் இருக்கும். இந்த ஆன்மீக வருமானத்தில் ஒருவேளை ஆத்ம உணர்வுடையவராக இல்லை என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். தாய்மார்கள் வியாபாரம் செய்வது கிடையாது. அவர்களுக்கு மிகவும் எளிதாகும். குமாரிகளுக்கும் எளிதாகும். ஏனென்றால் தாய்மார்கள் ஏனியில் இறங்க வேண்டி இருக்கிறது. யார் அந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் புகழ் பாடப்படுகிறது. குமாரிகள் விகாரத்தில் செல்லவே இல்லை எனும் பொழுது விடுவதற்கு என்ன இருக்கிறது? ஆண்களுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது. குடும்பத்தை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. ஏனியில் ஏறியவர்கள் முழுமையாக இறங்க வேண்டி இருக்கிறது. அடிக்கடி மாயை அடி கொடுத்து கீழே தள்ளி
விடுகிறது. இப்பொழுது நீங்கள் பீக்கு ஆகி இருக்கிறீர்கள். குமாரிகள் தூய்மையாகவே இருப்பார்கள். அனைத்தையும் விட அதிகமான அன்பு பதியின் மீது வைத்திருக்கும் அன்பு. நீங்கள் பதிகளுக்கெல்லாம் பதியை நினைவு செய்ய வேண்டும். மற்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தாய் தந்தைக்கு குழந்தைகளின் மீது பற்று இருக்கும். குழந்தை என்றாலே ஒன்றும் அறியாதவர். திருமணத்திற்கு பிறகு பற்று ஆரம்பமாகி விடுகிறது. முதலில் மனைவி பிரியமானவராக தோன்றுவார். பிறகு விகாரத்தில் செல்லும் ஏணி ஆரம்பமாகி விடுகிறது. குமாரி விகாரமற்றவராக இருக்கின்ற பொழுது பூஜிக்கப்படுகிறார். உங்களது பெயர் பிரம்மா குமாரி ஆகும். நீங்கள் மகிமைக்கு உரியவர்களாக ஆகி பிறகு பூஜைக்கு உரியவர்களாக ஆகின்றீர்கள். தந்தைதான் உங்களது ஆசிரியராக இருக்கிறார். ஆக நான் மாணவன் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க வேண்டும். பகவான் அவசியம் பகவான் பகவதிகளாக தான் ஆக்குவார். புரிய வைப்பதற்காக தான் இறைவன் ஒருவர் என்று கூறுகின்றார். மற்ற அனைவரும் சகோதர சகோதரர்கள். வேறு எந்த தொடர்பும் கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் படைப்புகள் படைக்கப்படுகிறது. பிறகு வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று கூறுவது கிடையாது. மனிதர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாகிறது. ஆத்மாக்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது. பலர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எதுவரை அங்கு இருப்பார்களோ வந்து கொண்டே இருப்பார்கள். மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். காய்ந்து விடும் என்று கூற முடியாது. இது ஆலமரத்துடன் ஒப்பிடப்படுகிறது. அஸ்திவாரம் கிடையவே கிடையாது. மற்றபடி முழு மரமும் நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடையதும் அவ்வாறுதான். அஸ்திவாரம் கிடையாது. ஏதாவது அடையாளங்கள் உள்ளன. இன்னமும் கூட ஆலயங்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவதைகளின் ராஜ்யம் எப்போது இருந்தது, பிறகு எங்கு சென்றது என்று மனிதர்களுக்கு தெரியாது. இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களிடத்தில் மட்டுமே இருக்கிறது. மனிதர்களுக்கு பரமாத்மாவின் சொரூபம் புள்ளி என்று தெரியாது. அவர் அகண்ட ஜோதி வடிவமானவர் என்று கீதையில் எழுதப்பட்டுள்ளது. முன்பு பாவனையை பொறுத்து பலருக்கு காட்சி கிடைத்தது. மிகவும் பிரகாசமான செந்நிறமாகிவிடுகிறது. போதும், எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார்கள். உண்மையில் அது காட்சி பார்ப்பதால் எந்த நன்மையும் கிடையாது. இங்கு முக்கியமானது நினைவு யாத்திரை. எவ்வாறு பாதரசம் நழுவி விடுகிறது அல்லவா, நினைவும் அடிக்கடி வழுக்கி விடுகிறது. தந்தையை அதிகமாக நினைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் மற்ற எண்ணங்கள் வந்து விடுகின்றன. இதில்தான் உங்களுக்கு போட்டி. உடனேயே பாவங்கள் அழிந்துவிடும் என்பது கிடையாது. கால நேரம் தேவைப்படுகிறது. கர்மாதீத் நிலை ஏற்பட்டுவிட்டால் பிறகு இந்த சரீரமே இருக்காது. ஆனால் இப்பொழுது யாரும் கர்மாதீத் நிலையை அடைய முடியாது. பிறகு அவர்களுக்கு சத்யுக சரீரம் தேவை. ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். என் மூலம் எந்த கெட்ட காரியமும் ஏற்படுவது இல்லைதானே என்று தனக்குள் பார்த்து கொள்ளுங்கள். அவசியம் கணக்கு வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட வியாபாரி உடனடியாக செல்வந்தர்கள் ஆகிவிட முடியும். தந்தையிடத்தில் என்ன ஞானம் இருக்கிறதோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனது ஆத்மாவிற்குள் இந்த ஞானம் நிறைந்திருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். கல்பத்திற்கு முன்பு எந்த ஞானத்தை கொடுத்திருந்தேனோ அதையே உங்களுக்கு கூறுவேன். குழந்தைகளுக்கு தான் புரிய வைப்பேன். மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். இதில் அனைத்து நடிகர்களின் பாகமும் பதிவாகி இருக்கிறது. சிறிதும் மாற்ற முடியாது. இதிலிருந்து யாரும் விடுபடவும் முடியாது. ஆம், சிறிது காலத்திற்கு முக்தி கிடைக்கும். நீங்கள் முழு சக்கரத்திலும் வரக்கூடியவர்கள். 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். மற்ற அனைவரும் தமது வீட்டில் இருப்பார்கள். பிறகு கடைசியில் வருவார்கள். மோட்சத்தை விரும்புபவர்கள் இங்கு வரவே மாட்டார்கள். அவர்கள் கடைசிக்கு சென்று விடுவார்கள். ஒரு பொழுதும் ஞானம் கேட்கவே மாட்டார்கள். கொசு கூட்டத்தை போல வருவார்கள், பிறகு சென்று விடுவார்கள்.
நாடகப்படி நீங்கள் படிக்கிறீர்கள். பாபா 5000 ஆண்டிற்கு முன்பு போல இவ்வாறு ராஜயோகம் கற்பித்து இருந்தார் என்பதை அறிவீர்கள். சிவபாபா இவ்வாறு கூறுகிறார் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தோம், இப்பொழுது எவ்வளவு கீழானவர்களாக ஆகிவிட்டோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பிறகு தந்தை மீண்டும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். ஆக அவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும். இங்கு நீங்கள் புத்துணர்வு பெறுவதற்காக வருகிறீர்கள். இதன் பெயரே மதுவனம். உங்களது கல்கத்தா அல்லது மும்பையில் முரளி நடத்தப்படுவது கிடையாது. மதுவனத்தில்தான் முரளி இசைக்கப்படுகிறது. முரளி கேட்பதற்காக, புத்துணர்வு பெறுவதற்காக தந்தையிடத்தில் வரவேண்டி இருக்கிறது. புது புது கருத்துகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. எதிரில் கேட்கும் பொழுது உணர்கிறீர்கள் அதிக வேறுபாடு இருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல பல காட்சிகளை பார்ப்பீர்கள். பாபா முன்கூட்டியே கூறிவிட்டால் சுவை நீங்கிவிடும். சிறிது சிறிதாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு வினாடி போன்று மற்றொன்று இருக்காது. ஆன்மீக சேவை செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்றால் குழந்தைகளின் கடமையும் ஆன்மீக சேவை செய்வது. குறைந்தது இந்த விஷயத்தை கூறுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மையாக ஆகுங்கள். தூய்மையில்தான் தோல்வி அடைகின்றனர். ஏனென்றால் நினைவு செய்வது கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் அதிகமான மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். யாரை இதுவரை அறிந்து கொள்ளாமல் இருந்தோமோ அந்த எல்லையற்ற தந்தைக்கு முன்னால் நான் அமர்ந்துள்ளேன். சிவபாபாதான் ஞானக்கடலாக உள்ளார். தேகதாரிகளிடமிருந்து புத்தியின் தொடர்பை நீக்கிவிட வேண்டும். இது சிவபாபாவின் ரதம். இவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் தர்மராஜரின் மூலம் அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆதி தேவனுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துகிறார்கள். ஜட சிலைகளுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும் பொழுது சைத்தன்யமானவர்களுக்கு எவ்வளவு செலுத்த வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனக்குள் சோதனை செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தீய பழக்கங்களை நீக்கிவிட வேண்டும். பாபா, நான் ஒருபொழுதும் தீய காரியங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். இரண்டாவது, கர்மாதீத் நிலையை அடைவதற்காக நினைவிற்கான போட்டி போட வேண்டும். ஆன்மீக சேவைக்கு தயாராக இருக்க வேண்டும். பெரியவர்கள் மீது மரியாதை வைக்க வேண்டும். வரதானம். தந்தையை பின்பற்றுக எனும் பாடத்தின் மூலம் கடினத்தையும் சுலபமாக ஆக்கிவிடும். தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். கடினத்தை சுலபமாக்கவும் இறுதி முயற்சியில் வெற்றி பெறவும். முதல் பாடம், தந்தையை பின்பற்றுக. இந்த முதல் பாடம் இறுதி நிலையை அருகே கொண்டு வரும். இந்த பாடத்தால் தவறு இல்லாது ஒரே சீரான மற்றும் தீவிர முயற்சியாளர் ஆவீர்கள். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திலும் பின்பற்றுவதற்கு பதிலாக தன் புத்தியை பயன்படுத்தும் பொழுதுதான் கடினமாகிறது. இதனால் தனது எண்ணங்கள் எனும் வலையில் நீங்களே சிக்கிக் கொள்வீர்கள். பிறகு அதிலிருந்து விடுபட நேரமும் சக்தியும் விரயமாகிறது. மாறாக பின்பற்றி சென்றால் நேரமும் சக்தியும் சேமிப்பாகும். ஸ்லோகன். உண்மையையும் தூய்மையையும் கையாள தனது சுபாவத்தை சரளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. தனக்காகவும் பிறருக்காகவும் மனதின் மூலம் யோக சக்திகளை பயன்படுத்துங்கள். எந்த அளவிற்கு தன்னை மனதின் சேவையில் ஈடுபடுத்துவீர்களோ
அந்த அளவு சுலபமாக மாயையை வெற்றி கொள்வீர்கள். தனக்காக மட்டும் நன்மை நினைப்பது அல்லாமல் பிறருக்கும் நல்ல ஆசிகள் மற்றும் நல்விருப்பங்கள் மூலம் மாற்றி அமைக்கும் சேவை செய்யுங்கள். நல்ல பாவனையும் ஞானமும் அன்பும் யோகமும் இரண்டும் சமநிலையில் வேண்டும். நன்மை செய்யக்கூடியவர் ஆகிவிட்டால் அகிலத்திற்கே நன்மை செய்பவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.